நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாடு இருக்குங்க நம்ம கிட்ட? வெள்ளாடு எவ்வளோ வச்சிருக்கீங்கம்மா? பியூர் வெள்ளாடு தான். ஆமாங்க. நாட்டுக்கோழியும் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? கத்திரிக்காய் வந்து நல்ல விலைக்கு விற்கிறதுனால பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்களாம்மா இந்த விவசாயம்? பரவாயில்லைங்க. இது எங்கே கொடுப்பீங்க? ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் அறுவாள் வச்சு நறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருவோம். ஆட்டுகளுக்கு முழுசு முழுசாக போட்டுக்கலாம். எப்படிங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ பறிப்பீங்க? காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 8 மூட்டை 9 மூட்டை வரும். 8 மூட்டை 9 மூட்டை காய் இருக்கிறத பொறுத்துங்க, எப்படி வேணா பொறிச்சுப்போங்க. தினசரி மார்க்கெட் விலை என்னவோ இது லாபகரமாக இருக்குங்களாம்மா? மடியிலையெல்லாம் போடக்கூடாதுங்க. மடியிலையெல்லாம் போட்டால் சொத்தை விழுந்துருங்க. தெரு போட்டு உள்ள போகக்கூடாது. வாழைங்க கண்டக்காய் நல்ல காய் உங்களுக்கு தெரியும். சரிங்க. பார்த்தீங்களா படப்படப்பு முடிச்சு போகும். அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து தான் நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குங்க இந்த தொழில் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்க? உங்களுக்கு லாபமாக இருக்குங்களா? லாபமெல்லாம் இருக்குதுங்க. நம்ம அந்த அளவுக்கு தீனெல்லாம் கொடுக்கணுங்க. நம்ம சரியாக பராமரிச்சுட்டு வந்தோம்னா லாபமெல்லாம் இருக்குங்க. அங்கே மசால் புல்லு, மக்காச்சோளம், சோளப்பயிருங்க 3மே இருக்குது. பால் வந்து நல்லாவே கிடைக்குங்க. மக்காச்சோளம் வந்து நல்லா போட்ட அளவுக்கு பால் கிடைக்குங்க. இடைவெளி விட்டு விட்டு போடுவோங்க. ஒரே முட்டுக்கால ஊனிட்டோம்னா கருது முத்தி போகுங்க. உங்களுக்கு பால் அவ்வளோக்கா கிடைக்காது. அந்த பரியில ஒரு பரி நிறக்க போட்டுருவோங்க. மாடு இருக்கு அப்படின்ட்டு நம்ம கண்டதையெல்லாம் கொடுத்தாலாம் பால் அதிகமாக வராது. எச்சாம வருங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஆடாம நின்றுதுன்னா சீக்கிரம் கறந்துருவாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஊக்கத்தொகை வந்து மாசத்துக்கு இருக்குங்க. 1 லிட்டருக்கு 3 ரூபாய்ன்னு. எதிர்வரும் நாட்டில் இன்னும் மாடுகள் அதிகப்படுத்துற மாதிரி இருக்குங்களா? வாங்கலான்ட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் வச்சுட்டோம்னா தீன் நல்லா கொடுக்கணும். ஏன்னா வெள்ளாடுல வெள்ளை நிறமா கிடைக்கிறதே இல்லைங்கிறாங்க. அது என்ன காரணங்க? எப்படின்னு தெரியலீங்களே. ஒரு சார்பு தொழிலா 3 உப தொழில்கள் சேர்ந்து பண்ணா இதுல ஒரு வருமானம் நம்ம ஈட்ட முடியும். ஒண்ணு கிடைக்குங்க. சத்தியமங்கலம் மற்றும் புளியம்பட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த கிராமத்தில் அண்ணன் தம்பி இருவரும் இணைந்து ஒரு சின்னதாக ஒரு மினி ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7 மாடுகள், 10 நாட்டு வெள்ளாடுகள், 30 நாட்டுக்கோழிகள், அதோடு பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த சில தொழில்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழையும் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? வாழை மாடுகளுக்கு வந்து பசுந்தீவனம் வந்து வெளியே வாங்கி கொடுக்குறத விட்டுட்டு நமக்கு இருக்கக்கூடிய இடத்துலையே நம்ம வந்து அதில் வந்து நம்ம உற்பத்தி செஞ்சு மாடுகளுக்கு கொடுத்தா நமக்கு செலவினம் கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பசுந்தீவனம் வந்து என்னென்ன, ஸோ இவங்க வந்து பராமரிக்கக்கூடிய இந்த முறைகள் என்ன, இதன் மூலமாக எந்த அளவுக்கு வந்து மாட்டுப்பண்ணையில் வந்து நமக்கு செலவுகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்மா. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கம்மா ஃபஸ்ட்டு. ஆறுமுகம் ஜெயந்திங்க. நீங்கள் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க ஐயாவை திருமணம் பண்ணி? திருமணம் பண்ணி 19 வருஷம். ஓகே. நீங்கள் திருமணம் ஆகி வந்ததுலேருந்தே ஐயாவுடைய அந்த மாட்டு பண்ணைகள், ஆடுகள் இதெல்லாம் பராமரிக்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியுங்களா? ஐயா தான் சொல்லி கொடுத்தாருங்களா? இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுங்க. அங்கே இருந்தது அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் பழக்கம். ஓகே. இப்போ நீங்கள் சிட்டி லைஃப்ல இருந்து இந்த கிராமத்து லைஃப்பில் வந்தது எப்படி இருக்குங்க? அங்கத்தை விட இங்கே நல்லா இருக்குங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை. தனிப்பட்ட ஒரு இது எந்த ஒரு இது இல்லைங்க. நல்லா அமைதியாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைப்பாட்டு அமைதியாக இருக்குங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது, சத்தங்கிட்ட எதுவும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைப்பாட்டு இருந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பால் கையில் தான் கறப்பீங்களா மேடம்? இப்போ கண்ணுக்குட்டியே பக்கத்துலேயே விட்டதுனால தான் பால் கறக்கிற கொடுக்குதுங்களா? இல்லாட்டி கொடுக்காது. இப்போ வந்து 7 லிட்டர் இது கறக்கும் இல்லைங்களா? இது கண்ணு போட்டு எவ்வளோ மாதம் ஆச்சுங்கம்மா? 2 மாதம். அவ்வளோதான் இல்லைங்களா? காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க, எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 4 மணிக்கு எந்திரிச்சிருவோங்க. எந்திரிச்சு மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு சாணி வலிச்சுங்க. பால் கறக்கிறதுக்கு 5 மணி ஆச்சுன்னா 1 மணி நேரம் ஆகுங்க. ஆடாம நின்றுதுன்னா சீக்கிரம் கறந்துருவோங்க. கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஒரு மாடு, இந்த மாடு கொஞ்சம் காம்பு கெட்டியா இருக்கனால 1/4 மணி நேரம் ஆகுங்க. அந்த மாடெல்லாம் 10 நிமிஷத்துல கறந்துருவோங்க. அந்த ஒரு மாடு 5 நிமிஷம் கறந்து. சாயங்காலம் எத்தனை மணிக்கு வேலையை ஆரம்பிப்பீங்க? 3 மணிக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் காட்டிங்க. 4 மணிக்கு கறக்க ஆரம்பிச்சிருவோங்க. கறந்துட்டு அப்புறம் தோட்டத்துல காய்கறி பிடிக்கணும்னா அதுக்கு போகணுங்க. அதனால கொஞ்சம் நேரமாவே இது பண்ணிடுவோங்க. இப்போ சாணி எல்லாம் இருக்கு. சாணி என்ன பண்ணுவீங்க? கழிச்சு குப்பையில கொட்டிடுவோங்க. அந்த சாணத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க?
தோட்டத்துக்கு கொடுக்குங்க. உங்கள் தோட்டத்துக்கே நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஆமாங்க, வெளியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் தோட்டத்துக்கே அது சரியாக இருக்குது. ஆமாங்க, வெளியே கொடுப்பாங்க, நாங்கள் வந்து நம்ம தோட்டத்துக்கே போட்டுறதுங்க. ஓ. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு டவுனில் நீங்கள் இருந்தீங்கன்னு நீங்கள் ஆமாங்க, அந்த டவுன்லேருந்து இந்த கிராமத்துக்கு வந்தது எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க. மனசு நிம்மதியாக ஒரு இயற்கையான காற்று. ஆமாங்க, அமைதியாக இருக்குங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நான் +2. +2 முடிச்சிருக்கீங்க. ஐயா உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். இது ஆரம்பங்க. திருமணமாகி புளிமட்டு தான் கட்டியிருக்கேனுங்க, ஜெயண்டின்னு. அப்புறம் என் தொழில் தான் மாடு தாங்க. அப்புறம் அது போக டிராக்டர் வச்சுருக்கேன். டிராக்டர்னா நீங்கள் எங்கெங்கே போய் வெளியும் போகணும். வெளியே போனால் என்ன சார்ஜ் கிடைக்கும்? வெளியே போனால் ஓட்டரில் பொறுத்தளவு கிடைக்குங்க. அது கிடைக்கும், அதில் பிரச்சனை இல்லைங்க. அதில் எவ்வளோ வருமானம் உங்களால் எடுக்க முடியுது? வருமானம் எடுக்கலாங்க. டெய்லியும் நிற்காது போச்சுன்னு வைங்க, டெய்லி 10,000 ரூபா சம்பாதிப்பேன். 10,000 சம்பாதிப்பீங்க. மழை இருந்து நல்லா உழவு கிடச்சதுன்னா ஓட்டு கிடச்சதுன்னா சம்பாதிப்பீங்க. ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரிங்களா எப்படிங்க டிராக்டர்? ஆமாங்க, மணிக்கணக்கு. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? ஒரு மணி நேரத்துக்கு 1300. 1300 ரோட்டோவாட்டரோட. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுங்க. 5 கொத்துக்கெல்லாம் 1200ங்க, கொத்திக்கு 1000. அப்புறம் இது போகப்பட்ட மண்ணுக்குன்னு ஓட்ட போனோம்னா அது அழுகு ஓட போவாங்க. அது தூரத்தை போல வாடகைங்க சம்பாதிக்குங்க. ஐயா உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். இந்த பேர் காந்திங்க, வீட்டுக்கு பத்துமா வேதாளம் இப்படி ஏதாவது நாங்கள் அல்ல விட்டு காலையாக ஒன்றா தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு அக்கா ஒன்றா தான் கட்டிட்டு கேட்பீங்க. சொந்த அக்கா பொண்ணு. சொந்த அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீங்கள் அண்ணன் தம்பி தான். ஆமாம். சரி, அருகறிஞர்கள் தப்பா எடுத்துக்காதீங்க நான் இப்படி கேட்குறேன்ட்டு. ஐயோ, ரொம்ப அருகினில் இருக்கும்போது சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக எல்லா குடும்பத்திலையும் வரும். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கீங்க? எங்கள் அப்பா காலத்துலேயும் இதே மாதிரி தான் இருந்தாங்க. எங்கள் காலத்துலையும் எங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா 3 இப்படியே தான் இருந்தாங்க. நாங்கள் இருக்கிறோம். சாப்பாடு மட்டும்தான் தனிங்க, அது எல்லாமே நேர்ந்து கலந்து நீங்கள் போய்க்கிறீங்க. நான் சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடு வளர்க்குறேங்க. எவ்வளோ மாடு இருக்குங்க நம்ம கிட்ட? மாடு 7 மாடு இருக்கு. 7 மாடுங்க. அது போக வெள்ளாடு நாட்டுக்கோழி வச்சுருக்கீங்க. ஆமாங்க. எப்படி வளர்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு மாட்டுகளுக்கெல்லாம் தீன் வச்சுருவோங்க. அதுக்கு முன்னாடியே பால் கறந்துட்டு தீன் வைப்போம். அப்புறம் மறுபடியும் ஒரு 8 மணிக்காட்ட தண்ணி வச்சுருவோங்க. தண்ணி வச்சுட்டு எல்லாம் நெகிழில் பிடிச்சி கட்டிட்டு மதியம் மறுபடியும் தீன் வைப்போம். தீன் வச்சுட்டு அப்புறம் 3-3:30 தண்ணி வைப்பேங்க. தண்ணி வச்சுட்டு பாலை கறந்துட்டு அப்புறம் மறுபடியும் தீன் வச்சிட்டோம்னா அதோட முடிஞ்சதுங்க. அவ்வளோதான். கரெக்டாக இது பண்ணிப்போங்க மாடு. அதுலேயே டைம் கரெக்டாக இருக்குல்ல? ஆமாங்க. காலையில் எழுந்திரிச்சா முதல்ல எழுந்திரிச்சோன்னா சாணி வலிச்சிட்டு பால் கறக்கிறதுக்குங்க. அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணுங்க. அப்புறம் வெள்ளாட்டுகளுக்கு அதுகளுக்கு தீனி, மக்காச்சோளம் இருக்குது. மக்காச்சோளம் மசால் பில் அதெல்லாம் அரைச்சி போட்டுருவோங்க. 3 வேளை போட்டோம்னா சாப்பிட்டுக்கும். அதோட சரிங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து அண்ணன் தம்பி 2 பேருமே பக்கத்தில் உங்கள் வீட்டுக்காரர் வந்து தம்பி, பக்கத்தில் அண்ணா இருக்காரு. ஆமாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. பக்கத்துலேயே இருக்கீங்க. உங்களோட மாடுகளையும் ஆடுகளையும் ஒன்றா பார்த்துக்கிறீங்க, அப்படி தானே? எப்படி இருக்குங்க இந்த தொழில் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்க? உங்களுக்கு லாபமாக இருக்குங்களா? லாபமெல்லாம் இருக்குதுங்க. நம்ம அந்த அளவுக்கு தீனெல்லாம் கொடுக்கணுங்க. தீன் கொடுத்து அதை நம்ம சரியாக பராமரிச்சுட்டு வந்தோம்னா லாபமெல்லாம் இருக்குங்க. சொந்த தீன் வேணுங்க. நம்ம தோட்டத்துலேயே காசு கொடுத்து வெளியே வாங்கினோம்னா கட்டுப்படி ஆகாதுங்க. நம்ம தோட்டத்துலேயே தீன் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு கட்டுப்படியாகுங்க. அது மாதிரி நம்ம சொந்தமாக எல்லாம் இருந்ததுன்னா நல்லா கட்டுப்படியாகுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம சொந்தம் நாங்கள் ஆளெல்லாம் விட்டு எதுவும் பண்ணுறதில்ல. நாங்களே சொந்தமாக பார்த்துக்கறனால எங்களுக்கு பரவாயில்லைங்க. தீவனம் வந்து நம்மளோட இடத்துலையே இருக்கனால பிரச்சனை இல்லைங்க. ஆமாங்க. எவ்வளோ ஏக்கர்மா பயிரிட்டு இருக்கீங்க மசால் புல்? மொத்தம் ஒரு 3 ஏக்கராவுக்காட்ட மாட்டுக்கு பண்ணியிருக்கேங்க. 3 ஏக்கரா? ஆமாங்க. மசால் புல், மக்காச்சோளம், சோளப்பயிருங்க 3மே இருக்குது. மாட்டுகளுக்கு அரைச்சும் போட்டுருவோங்க. ஓகே. இப்போ மசால் புல் மட்டும் இல்லாமல் மக்காச்சோளமும் சோளப்பயிரும் சேர்ந்து நீங்கள் எல்லாம் கலந்து தான் இது பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. ஸோ அப்படி கலந்துருக்கும் போது உங்களுக்கு வந்து எப்படிங்க பால் வந்து நல்லாவே கிடைக்குங்க? மக்காச்சோளம் வந்து நல்லா போட்ட அளவுக்கு பால் கிடைக்குங்க. வெறும் மசால் புல்லு சோளப்பயிர் போட்டால் பால் கிடைக்காதுங்க. சரிம்மா. மக்காச்சோளம் போட்டால் தான் பால் நல்லா கிடைக்குது. அதனால மக்காச்சோளம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு அளவுக்கு போட்டுருவோங்க. அரைச்சி போடுறதுனால நல்லா பால் கருதாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பால் நல்லா இருக்குங்க. அது எவ்வளோ ஏக்கரில் பயிரிட்டுருக்கீங்க? மக்காச்சோளம் எவ்வளோ ஏக்கரு, மசால் புல் எவ்வளோ ஏக்கரு, சோளப்பயிர் எவ்வளோ ஏக்கருங்க? நல்லா விட்டு இடைவெளி விட்டு போடுவோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வருங்க. இல்லைன்னா மக்காச்சோளம் வந்து ஒரே முட்டுக்கால ஊனிட்டோம்னா கருது முற்றி போகுங்க. கருது முற்றுனா உங்களுக்கு பால் அவ்வளோக்கா கிடைக்காது. அதனால் அரை ஏக்கரா போட்டுருவோங்க. அரை ஏக்கரா போட்டோம்னா அது வெட்டவும் இன்னொரு பக்கம் மறுபடியும் வர மாதிரி போட்டுருவோங்க. மசால் பில்லு அது பாட்டுக்கு வந்துக்கும். சோளப்பயிரும் அப்படி தாங்க. போட்டோம்னா ஒரு பக்கம் அறுவடை ஆனோன்னா இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் இது பண்ணோம்னா
அதுவும் வந்துருங்க. நல்லா ஒட்டுக்காலையே இது பண்ணோம்னாங்க எல்லாம் ஒரே முட்டுக்கால மக்காச்சோளம் வந்துருச்சுன்னா கருது முத்தி போகும். அப்போ மாட்டுக்கு வந்து அது இதாகாதுங்க. பால் கருதாக இருந்தால் மட்டும்தான் போட்டோம்னா நல்லா பால் கறக்குங்க. எவ்வளோ அளவு கொடுப்பீங்கம்மா? மக்காச்சோளம் இவ்வளவு, மசால் புல் இவ்வளவு, சோளப்பயிர் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஏதாவது அளவுகள் இருக்குங்களா? அளவு இல்லைங்க, நம்ம சொந்த தீவனம் தானுங்க. அதனால ஒரு அளவுக்கு அந்த பரி இருக்குங்க, அந்த பரியில் ஒரு பரி நிறக்க போட்டுருவோங்க. அது போட்டோம்னா நல்லா சாப்பிட்டுக்குங்க. நம்ம அரைச்சி போடுறதுனால அதுக்கு வந்து அரைச்சி அந்த பரி நிறைய வலியை போட்டோம்னா சாப்பிட்டுக்குங்க. மக்காச்சோளம் வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு அளவு, அதுக்குன்னு ரொம்ப நம்ம அரைக்கிற தீன் வந்து ரொம்ப போடக்கூடாதுங்க. போட்டோம்னா அது செரிமானம் ஆகாது. சும்மா நம்ம அரைக்காமல் போடுற தீன் வந்து செரிச்சுக்குங்க, அது மென்று சாப்பிட்றதுனால. இதை அரைச்சி போடுறதுனால அது உளும்பித்தானே சாப்பிடுதுங்க. அதனால் ஒரு நாளைக்கு 3 வேளை தான், 3 வேளை வைக்கணும். அதுவும் அந்த பரியில் வந்து ஒரு பரி வச்சோம்னா போதும், அந்த அளவுக்கு தான் இது பண்ணுவோம். இப்போ மாடு இருக்குது அப்படின்ட்டு நம்ம கண்ட புட்களையோ கண்டதையெல்லாம் கொடுத்தாலாம் பால் அதிகமாக வராது. இந்த மாதிரியான தீவன முறைகளை கொடுத்தா அந்த பசும் தீவனங்கள் ரொம்ப அவசியம். மெயினாக மக்காச்சோளங்க, மக்காச்சோளம் கறவைகளுக்கு வந்து மக்காச்சோளம் போட்டு பால் நல்லா இருக்குங்க. நம்ம வெறும் சோளப்பயிரும் மசால் பீல் போட்டாலும் பாலெல்லாம் அவ்வளோக்கா இல்லைங்க. மக்காச்சோளம் போடணுங்க, போட்டோம்னா நல்லா பால் ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்கும். நல்லா இருக்குங்க. சரிங்க, இப்போ இந்த மாடுகளை நீங்கள் பராமரிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. இப்போ 7 மாடுல 7 மாடுமே சினையில் இருக்குங்களா எப்படிங்க? எல்லாம் ஒன்று வந்து இப்போ தான் இளங்கன்று போட்டதுங்க. இன்னொன்று வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்கும். அப்புறம் சினையும் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து பால் தொடர்ந்து கறந்துகிட்டே இருப்போங்க. ஒன்று சினையாச்சுன்னா கூடி அது நின்றுதுன்னா மறுபடியும் இன்னொரு மாடு சினையாக இருக்கிறது வந்து அது கன்று போட்டுக்கும். அதனால் மாற்றி மாற்றி நம்மளுக்கு ஒரே முட்டுக்கால் நிற்கிறதெல்லாம் கிடையாதுங்க. தொடர்ந்து பால் கறந்துகிட்டே இருப்போங்க. அப்புறம் நம்ம ஓரளவுக்கு 4 மாதம் 5 மாதம் ஆச்சுன்னா 2 வேளை கறக்கிறது, ஒரு வேளை மட்டும் கறப்போங்க. அந்த மாதிரி அதாவது மாற்றி மாற்றி ஒரு சினை வந்துச்சுன்னா அடுத்த மாடு அப்படியே லைன் பண்ணிக்கிறீங்க. எவ்வளோ லிட்டர் பால் வந்து இதில் எடுக்கிறீங்க? பால் நம்ம தீவனம் கொடுக்குற அளவுக்குங்க. இப்போ பெருமாடுகளாக இருந்தால் ஒரு அளவுக்கு 7-8 லிட்டர் கறக்குங்க. 7-8 குறையாமல் கறக்குங்க ஒரு வேலைக்கு. நம்ம அதை விட பெரிய மாடுகளும் இருக்குது, 10 லிட்டரெல்லாம் கறக்கிற அளவுக்குங்க. நாங்கள் வந்து இந்த அளவு சைஸே வச்சுட்டோங்க. பால் சூடாக இருக்குது இல்லைங்களா? கறந்தோடனே பால் எத்தனை நேரம் சூடாக இருக்குங்க? மாட்டுக்கிட்ட கறந்தோடனே ஒரு 5 நிமிஷம் சூடாக இருக்கும். இப்போ தொட்டு பார்த்தா சூடாக இருக்குங்களா? ரொம்ப சூடாக இருக்காது, லேசாக இருக்குது. இப்போ 7 மாட்டில் இப்போ எத்தனை மாடு கறவையில் இருக்குன்னு சொன்னீங்க? கறவை வந்து 6 மாடு கறவைங்க, ஒன்று வந்து செனை. ஓகே, அந்த செனை மாடு வந்து அதுவும் கறக்கிற தருவாயில் இருக்குங்களா? அது இன்னொரு மாதத்துக்கு மேலே ஆகுங்க. ஒரு மாதம் மேலே ஆகும். 6 மாட்டில் எவ்வளோ லிட்டர் பால் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? காலை எவ்வளவு, மாலை எவ்வளவு எடுக்கிறீங்கம்மா? காலையில் வந்து 30 லிட்டருக்கு ஊற்றுவோங்க. 30 லிட்டர். 30. சாயந்தரம் வந்து அந்த 30ல் ஒரு 2-3 லிட்டர் குறையுங்க. காலையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஒரு நாளைக்கு வந்து எச்சாம வருங்க, ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியாகுங்க. ஒரு 60 லிட்டர் ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க இல்லைங்களா? எடுப்போங்க. இங்கே என்ன சொசைட்டி சொன்னீங்கம்மா நீங்கள்? பால் கவர்மெண்ட் சொசைட்டி, ஆவின் சொசைட்டி. சரி, அப்படி ஆவினுக்கு பால் ஊற்றுறது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்க? அங்கே எவ்வளோங்க, நம்மளுக்கு டெஸ்ட் வந்த அளவு தான் போடுறாங்க. இப்போ வந்து SNF ஃபேட் வந்து 4.0 வந்து, SNF வந்து 8.04 வருதுங்க. அப்படி வந்ததுன்னா இவங்க வந்து 34-35 கொடுக்குறாங்க. வெளியே உங்களுக்கு ப்ரைவேட்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா 35, 36க்கு 8 வரைக்குமே போடுறாங்களாமா. எங்களுக்கு வந்து 35க்குள்ளே போடுறாங்க. அப்புறம் அதுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுத்துட்றாங்க. ஊக்கத்தொகை வந்து மாதத்துக்கு இருக்குங்க, 1 லிட்டருக்கு 3 ரூபாய்ன்னு கொடுத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் ஆயிரும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த தீவனம் 3 பசுந்தீவனங்கள் நீங்கள் வச்சிருக்கிறனால உங்களுக்கு செலவுகள் வந்து குறையுது. அப்படிங்கும்போது இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வருமானம் எவ்வளோ கிடைக்குதுங்க? மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இதில் உங்களால் எடுக்க முடியுது? ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலுமே 2000 ரூபாய்க்கு பக்கம் வருங்க. ஒரு 35 ரூபா இல்லை 33 ரெகுலராக. இப்போ 35 போட்டோம்னாலுங்க எப்படி இருந்தாலும் 2000க்குள்ளே வருங்க. 2000க்குள்ள ஒரு மாதத்துக்கு ஒரு 60,000 தோராயமாக வருங்க. அதாவது உங்களுக்கு அந்த பசுந்தீவன செலவு இல்லாதனால உங்களுக்கு அந்த செலவு வெளியே சொந்த தீவனமாக இருக்கிறனால. இதே வெளியே வாங்கணும்னு வச்சுக்கோங்க, பணம் கட்டுப்படி ஆகாது. இப்போ வந்து ஒரு டன் மக்காச்சோளம் வந்து 5500 ரூபாய்ங்களாமா. 5500 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கினோம்னா 5500 ரூபாய் அதுங்க. மாட்டு தீவனம் ஒரு மூட்டை வந்து 1700 ரூபாய்ங்க. அப்புறம் தவிடு வாங்குறோம், எல்லாம் வாங்கினோம்னா பார்த்தோம்னா அதுக்கு தான் சரியாக இருக்குங்க. நம்மளுக்கு சாணி மட்டும்தான் மிச்சமாக இருக்குங்க. சொந்த தீவனமாக இருந்தால் லாபம் இருக்குது. ஆமாங்க. ஸோ இப்போ அடர் தீவனங்கள் என்ன நம்ம கொடுக்குறீங்க? அடர் தீவனம் வந்து தவிடுங்க, மாட்டு தீவனம். நம்ம என்ன பருத்தி கொட்டை போட்டுக்கலாங்க. பீர் வேஸ்ட் இப்போ வாங்கி போட்டிருக்குறேங்க, அதுவும் போட்டால் ஓரளவுக்கு நல்லா பால் இருக்குது. அதுவும் வாங்கி போடுறதுனால ஓரளவுக்கு பால் நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பசுந்தீவன செலவு இல்லாதனால அந்த தீவனத்தோட செலவு ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் வருங்களா? அது வந்து மாதத்துக்கு கேட்குறீங்க?
10,000க்கு எச்சா வருங்க. 10-12,000 வச்சுக்கலாங்களா? 15,000. 15,000 அப்படிங்கும்போது உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 7 மாடு உங்களுக்கு இருக்குது. 6 மாடு கறவையில் இருக்கிறனால ஒரு 45,000 முதல் ஒரு 50,000 உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்குது. சொந்தமாக இருந்துச்சுன்னா அந்த செலவு இல்லை. ஆமாங்க. மாட்டு தீவனம் இப்போ நான் சொந்த தீவனம் இருக்கிறதுனாலங்க கொஞ்சம் கட்டுவழியாகுங்க. அப்புறம் அவன் சொந்த தீவனம் போக நமக்கு மாட்டு தீவனம் வீடு தளம் போடுற போது அது அந்த வீடுக்கு சரியாக போகுதுன்னு வைங்களேன், நம்ம சொந்த தீவனம் இருக்கிறதுக்கு. ஐயா, எப்படி நீங்கள் செட்டெல்லாம் எப்படி அமைச்சிருக்கீங்க? உங்களுடைய செட்டை பற்றி சொல்லுங்கள். செட்டு போடலீங்க, இந்த மாதிரி தான் சும்மா சிம்பிளாக போட்டிருக்கிறேங்க. இன்னும் செட்டு போடலான்ட்டுங்க. செட்டு போடலான்ட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இந்த இதில் ஒழுகுதுங்களா எப்படிங்க? ஒழுகுறதெல்லாம் இல்லை. ஒழுகுறதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு அமைப்பில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களேங்க. இப்போ அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து தான் நீங்கள் இந்த பக்கத்துலேயே இருக்கிறனால நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எதிர்வரும் நாட்டில் இன்னும் மாடுகள் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குங்களா? வாங்கலான்ட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆயிடுச்சுங்க. அதனால வந்துட்டு சரி தண்ணி இருந்ததுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கறனால மழை இது வந்துச்சுன்னா அப்புறம் தீனி எக்ஸ்ட்ரா போர் போட்டிருக்கீங்களாமா? போர்ல தண்ணி தான் இப்போ இதாகுதுங்க. கிணத்துல தண்ணி இல்லைங்க. கிணத்துல தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆமாங்க. சரிங்க, இப்போ இந்த 7 மாடுகளுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, உங்களுடைய பராமரிப்பு முறைகளை பற்றி நீங்கள் சொன்னீங்களேங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடுகளுடைய இனங்கள் என்னென்னங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய இனங்கள்? ஹெச்எப் இருக்குது, நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மற்ற மாடுகள்லாம் எல்லாமே அப்புறம் நாட்டு மாடு தான் இருக்குது. நாட்டு மாடு இல்லைங்க, இது ஹைபிரிட் மாதிரி செவல கலர்ல. இதுவும் ஹெச்எப் கூட சேர்ந்ததுன்னு தான் சொல்றாங்க. அது கிராஸுங்கிறாங்க. அதுவும் ஒரு இதுங்க. இது எல்லாமே கிராஸ் தாங்க அதோட இது. இன்னும் ஹெச்எப் மாடு நாங்கள் பியூராக இது வாங்கலைங்க. ஆனால் ஹெச்எப் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பாலோட வந்து ஒரு 100 லிட்டருக்கு மேலேயே எடுக்கலாம். அதுதான் வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறாங்க. இது தீன் பற்றாக்குறையினால தான் வாங்கலிங்க. அதுக்கெல்லாம் வச்சுட்டோம்னா தீன் நல்லா கொடுக்கணுங்க. அதனால சரி அப்புறம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் மழையும் இதாச்சுன்னா வாங்கிக்கலாம். தீவனம் நம்ம சொந்தமாக நல்லா பண்ணிட்டோம்னாங்க அப்புறம் வாங்கிக்கலாம். எப்படி இருக்குங்க இப்போ மாடுகள்? நீங்கள் வந்து சினைக்கு வந்து நீங்கள் எப்படிங்க காளைகள் பயன்படுத்திக்கிறீங்களா உங்களோட ஊசி தான்? வேற ஏதாவது நோய் நொடிகள் ஏதாவது மாடுகளுக்கு தாக்குதுங்களா? இப்போ ஒன்றும் காணுங்க, நல்லா தான் இருக்குது. எந்த நோய் நொடியும் மாடுகளுக்கு ஏற்படும் வந்ததுங்க. உனி மாதிரி பயங்கரமா இருந்ததுங்க. ஐயோ, உனி சரியான உனிங்க. சரிங்க, அது அப்படியே நார்மலாக மாடுகளும் இல்லாத வண்டி போடுதுங்க. மாடுகளும் இல்லைங்க. அப்போ அதுக்கு என்னதான் வலிங்க? அதுக்கு உனிக்கு ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. நாங்களும் டெய்லி பிடிச்சி அது சோள பவுடர் போட்டு மருந்து வாங்கினுங்க, சோப்பு வாங்கி போட்டோம். அப்புறம் அதான் கம்மியாயிருச்சுங்க. அப்படியே கம்மியாச்சு. அதுவே கம்மியாக இருக்குது. ஆமாங்க. இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. வேற ஏதாவது நோய்கள் ஏதாவது தாக்குதுங்களா? இல்லைங்க, இது மட்டும் எல்லாம் அப்படி தாக்கலைங்க. அது இந்த 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோமாரி இது நோயின்னு வந்ததுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எதுவும் இல்லைங்க. எந்த ஒரு நோய் தாக்கங்களும் இல்லை. நாங்கள் வெயில் எல்லாம் அதிகமாக எங்கேயும் விட மாட்டோங்க. எல்லாம் நெகிழ காலையில் கொஞ்ச நேரம் இப்படி கட்டுவோங்க. அப்புறம் மரத்து நெகிழில் கட்டிடுவோங்க, வேப்ப மரத்துக்கடியே. அதனால வேலை முடிஞ்சிருங்க. தீனி வைக்கிறது, தண்ணி வைக்கிறது எல்லாமே. அப்புறம் 4 மணிக்கு தாங்க. உங்களுக்கு வேற என்ன விவசாயங்கள் இருக்குங்க? விவசாயிங்க கத்திரிக்காய், வாழைங்க, வெண்டைக்காய், இது 4மே நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க. ஸோ இந்த சார்பு தொழிலை இதையும் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் உங்களுக்கு டேக்கில் ஆகுதுங்களா? வருங்க. அது ஓரளவுக்கு சைடு வரும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்ல விலைக்கு விற்கிறதுனால பரவாயில்லைங்க. கிலோ என்ன ரேட்டுக்கு போகுதுங்கம்மா? இப்போ துண்டு வந்துங்க இப்போ 600 ரூபாய்க்கு போகுது. அதனால பரவாயில்ல. இல்லைன்னா 100க்கும் போகும், 150, 200 வரைக்கும் போகுங்க. நாங்கள் வெளியால் விடாம நாங்களே பொறிச்சுக்கிறனால அது பரவாயில்லைங்க. எப்படிங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ பறிப்பீங்க? ஒரு நாளைக்கு காய் இருக்கிறத பொறுத்துங்க. 5 துண்டு 4 துண்டு எப்படி வேணா பொறிச்சுப்போங்க. அம்மா வணக்கம், உங்கள் பேருங்க? பத்மாவதி. என்ன பண்ணுறாங்க பத்மாவதி? ஸ்கூலுக்கு போகலீங்களா? அதனால கத்திரிக்காய் பொறுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன விலைங்கம்மா கத்திரிக்காய் வருது இப்போ? 1 கிலோங்களா? 1 கிலோ 600னா வடிவேல் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் தக்காளி 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கேயே கத்திரிக்காய் பொறுக்கிட்டு இருப்பீங்க. 1 கிலோ 600 ரூபாண்ணா. ஏங்கம்மா பரவாயில்லைங்களாம்மா இந்த விவசாயம்? எங்கெங்க நீங்கள் விற்பனைக்கு கொடுக்குறீங்கம்மா? எந்தெந்த மார்க்கெட்டு? இப்போ ஒரு மூட்டை நீங்கள் இப்போ அனுப்புறீங்க பார்த்தீங்களா? இந்த மூட்டை வந்து என்ன ரேட்டு வருதுங்க? 600 ரூபா. அப்போ எத்தனை மூட்டை அனுப்புவீங்கம்மா? காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 8 மூட்டை 9 மூட்டை வருது. 8 மூட்டை 9 மூட்டை. அப்போ ஒரு 9 மூட்டைங்கும் போது ஒரு 5400 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அங்கே என்ன ரேட்டு போகுது அந்த அளவு. தினசரி மார்க்கெட் விலை என்னமோ அவ்வளோ. இது லாபகரமாக இருக்குங்களாம்மா? இப்போ ஒரு கத்திரிக்காய் செடி நீங்கள் ஊனிங்கன்னா எவ்வளோ நாள் வந்து அது காய் விடுங்க? 48 நாள், 49 நாள், 50 நாள். 48, 49, 50 நாள்.
காய் விட்டுக்கிட்டே இருக்குங்களா? ஆமா. அப்படியே விட்டுட்டே இருக்கும். ஏங்கய்யா? 2 மாசம் அப்படியே வரும். 2 மாதம் அப்படியே வரும். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்குது. அந்த 2 மாதத்தில் எவ்வளோ வருமானம் எடுக்க முடியுங்கய்யா? 2 மாசம் நம்மளுக்கு மார்க்கெட்டு ஒரு நாளைக்கு கம்மியாக போகும், ஒரு நாளைக்கு எச்சா போகும். நம்ம கணக்கு வைக்கிறது. எவ்வளோ வேணாலும் வரலாம். எவ்வளோ வேணாலும் வரலாம். சரிங்க. காப்பு எந்த அளவுக்கு பிடிக்குதாங்க, காய் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு. ஒன்று பறிச்சு காட்ட முடியுங்களா? இதுதான் கத்திரிக்காய் இல்லைங்களா? இதான் கத்திரிக்காய். இது இவ்வளோ தான் வளருங்களாம்மா? ஆமா, இவ்வளவுதான் இருக்குங்க. இதே சோடு இருக்கு. இதுல காலையில் பறிச்சாச்சுங்க. இப்படி ஒவ்வொரு 2-5 சரக்கு இருக்குங்களா, டெய்லியும் ஒவ்வொரு 2 சரக்கு பறிக்கணும். இப்படி பறிக்கிறதாங்க. இப்படி தொலாவி இப்படி பறிக்கணும். பக்கெட் வச்சுக்கோங்க. மடியில எல்லாம் போடக்கூடாதுங்க. மடியில எல்லாம் போட்டா சொத்தை விழுந்துருங்க. பக்கெட்டை வச்சு இப்படி பாரு வாரம் இப்படி பிடிச்சி இப்படி பாரு வாரம் பிடிச்சி பொறிச்சுட்டு போகணும். இப்படி பறிக்கணும். பக்கெட் வச்சுக்குவோங்க. பக்கெட்டுக்குள்ள பறிச்சு இப்படி போட்டுக்குவோங்க. இப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமாங்க. மடியில எல்லாம் போடக்கூடாது. மடியில எல்லாம் போட்டா சொத்தை விழுந்துருங்க. அதனால பக்கெட் வச்சு இப்படி பாரு வாரம் பிடிச்சி பொறிச்சு பக்கெட்ல ஓட்டுக்குவோங்க. அப்படியே பாட்டில ஓட்டு கொண்டு போய் எங்க வீட்டுல கொட்டிட்டு சொத்தையெல்லாம் தனியா பறிச்சு போடணும். நல்ல காய் தனியா சொத்த காய் தனியா பிரிக்கணும். பிரிச்சு சிப்ப சாக்குல போட்டு தைச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். செருப்பு போட்டு உள்ள போகக்கூடாது, மடியில் ஓடக்கூடாது. மடியில் ஓட்டணும் சொத்தை இறங்கும். செருப்பு போட்டு போனால் சொத்தை இறங்கும் காய். இது பூ தான் இல்லைங்களா? இந்த பூ எவ்வளோ நாள் ஆகுங்க? அது 20-25 நாள் ஆயிரும். 25 நாள் ஆயிரும் இந்த பூ வர்றதுக்கு இல்லைங்களா? இப்போ எடுத்துட்டு போய் நீங்க அதை எப்படி பிரிப்பீங்க? பிரிச்சு தான் போடணுமா? சொத்தையை பிரிக்கணும். இந்த மாதிரி சொத்தை இருக்குங்களே, அதெல்லாம் கிட்ட எடுத்துருவணும். நல்ல காய் மட்டும்தான் போடணும். இந்த சொத்தையெல்லாம் கிட்ட எடுத்துருவோங்க. சரிங்க. நல்ல காய்களை மட்டும் போடணும். ஒரு துளி சொத்தை இருந்தாலும் அக்கிட்ட எடுத்துருவீங்க. சரிங்க, வாங்க அதை போட்டுடலாம். இந்நேரத்தில் பொறிக்கக்கூடாது. இந்நேரம் பொறிக்கலாம். இந்நேரம் காலையில் மட்டும் பொறிக்கலாம். வெயில் நேரத்துக்கு பொறிச்சா எல்லாம் காயெல்லாம் கண்டி போயிடும். அது போக வெண்டையும் போட்டிருக்கிறீங்க. சாக்கிலேயே போட்டுக்கலாம். இதெல்லாம் இது எங்கே கொடுப்பீங்க? இதெல்லாம் மாட்டுகளுக்கு போட்டுருவோம். மாட்டுகளுக்கு ஆட்டுகளுக்கு எல்லாம் போட்டுருவோம். மாட்டுகளுக்கு போட்டால் இது சாப்பிட்டுக்குங்களா மாடு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் அறுவாள் வச்சு நறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருவோம். மாட்டுகளுக்கு முழுசா போட்டுக்கலாம். சரிம்மா, நன்றிம்மா. இந்த கைக்கு க்ளவுஸ் போடுறது வெண்டைக்காய் பொறிக்கிறீங்க. வெண்டைக்காய் பொறிப்பீங்களேப்பா? நல்ல காய் உங்களுக்கு தெரியும். சரிங்க. தொட்டா முடிஞ்சிருங்க. இலக்க தேவையில்லை பார்த்தீங்களா? படக்கு முடிஞ்சு போகும். பிஞ்சு காய் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். பிஞ்சு காய் தாங்க. இந்த காய் யாரும் வாங்க மாட்டாங்க. வேஸ்ட். 3 விவசாயத்தை பண்ணுறீங்க. உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குங்கய்யா. வெள்ளாடு எவ்வளோ வச்சுருக்கீங்கம்மா? வெள்ளாடு 10 உருப்படியாட்டு இருக்குங்க. பியூர் வெள்ளாடு தான். ஆமாங்க. இப்போது எனக்கு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எங்களுக்கு பியூர் வெள்ளாடு குட்டியும் தாயும் சேர்ந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சரி. ஏன்னா வெள்ளாடுல வெள்ளை நிறமா கிடைக்கிறதே இல்லைங்கிறாங்க. அது என்ன காரணங்க? கிடைக்கலங்கிறாங்க. மதுரையிலேருந்து பேசினாங்க ஒரு அம்மா. சரிங்க. கிடைக்கலங்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படி நல்லா கிடைக்குது இல்லைங்களா? வெள்ளாடு இருக்குதுங்க. அதனுடைய குட்டிக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டையில் இருக்குது, செம்மி சட்டைங்க. வெள்ளையாவே போடலிங்க. அப்புறம் கெடாய் வேணா ஒன்று போட்டிருக்குது, அது வேணா வெள்ளையா இருக்குதுங்க. இது எங்கேங்கம்மா நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? வியாபாரிக்கு வாங்கிக்கிறாங்களா? எப்படிங்க? வியாபாரிக்கு இங்கே என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்கம்மா? இங்கே குட்டி போலங்க. குட்டி என்னதுக்கு அந்த அளவுக்கு ரைஸ் வாங்கிக்கிறாங்க. பரவாயில்லைங்களா? நாட்டுக்கோழியும் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? நாட்டுக்கோழி எவ்வளோ வச்சுருக்கிறீங்க? நாட்டுக்கோழி 30 ரூபாய் இருக்குங்க. 30 ரூபாய். இப்போ மாடு, ஆடு, கோழி 3 சேர்ந்து ஒரு தொழிலாக செய்கிறதுக்கு காரணம் என்னங்க? ஒன்றுனா ஒன்று மட்டும் செய்யாமல் ஏன் 3ஐயும் சேர்ந்து செய்கிறீங்க? எனக்கு குழந்தைகளாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும். குழந்தைங்க இருக்கு, எல்லாம் படிக்கிறாங்க. நல்ல செலவு தானுங்க. அப்புறம் அதெல்லாம் ஏதோ வருமானம் வந்தால் தானே அது நம்மளுக்கு தாக்குபடியாகுங்க. சரி, இப்போ மாட்டு மூலியமாக நீங்கள் ஒரு வருமானம் சொன்னீங்க. ஆட்டு மூலியமாக என்ன வருமானம் கிடைக்குங்க? கோழி மூலியமாக எவ்வளோ வருமானம் கிடைக்குங்க? ஆட்டில் விட கோழி வருமானம் இருக்குங்க. எப்படிங்கய்யா கொஞ்சம் சொல்லுங்கள். கோழி அவங்க எப்படி பாட்டாலுங்க ஒரு தாய் கோழி 4-5 கொஞ்சம் பொறிச்சாலுங்க பெருவுத்துங்க. எப்படி 2-3 மாதத்துக்கு 4 மாதம் கையில் 6-7 ரூபா கிடைக்கும். 6-7 ரூபா வரைக்கும் கிடைக்கும். பரவாயில்லைங்களே. பரவாயில்லைங்க. அதாவது நீங்கள் மாடு கிலோ 550 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். சரிங்க. அவங்களாம் எடுத்துக்கிறாங்க. அது பொறிக்கிற குஞ்சு கரெக்டாக இது பண்ணி காப்பாற்றிடுதுன்னா நல்ல லாபங்க. அது இந்த கீரி பெறாந்தெல்லாம் தூக்கிட்டு போகிறதுனால கொஞ்சம் கம்மியாயிருங்க. இல்லைன்னா ஒரு நல்ல லாபம் 10,000க்கு பக்கமே வருங்க. இப்போ முந்தா நாள் கொடுத்தங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்.
10 உருப்படி என்ன விலைக்கு கொடுத்தீங்க? 500 கிலோ 500 10 உருப்படி சேர்ந்து 7500 ஓகே. எத்தனை ஒரு 15 கிலோ விழுந்துருக்குது. 15 கிலோ தான். வெயிட் எப்படி பார்த்து கொடுப்பீங்க? வெயிட் நம்ம மிஷினே இருக்குதுங்க, அவங்களும் கொண்டு வருவாங்க. ஏன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கிறது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். பிராய்லர் மாதிரி இல்லை, இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு சாப்பிட்றது இல்லைங்களா? ஆடுக வந்து எப்படிங்க இந்த கோவிலுக்கு நேர்ந்து விடுறவங்கலாம் வந்து கேட்பாங்களா எப்படிங்க? கேட்குறாங்க, அவங்களும் வந்து கேட்பாங்க. ஆனால் இந்த ஒரு தொழிலை வந்து ஒரு சார்பு தொழிலாக 3 உபத்தொழில்கள் சேர்ந்து பண்ணால் இதில் ஒரு வருமானம் நம்ம ஈட்ட முடியும். ஒன்று கிடைக்குங்க. லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ மாட்டு பண்ணையில் நமக்கு ஏதாவது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முற்றிலும் நமக்கு வந்து ஒரு லாபகரமாக மாற்றலாம். சொந்த தீன் இருந்தால் லாபம், வாங்கி போட்டால் நட்டம், கொஞ்சம் நட்டம் இருக்கு. அதுதான் இப்போ சொன்னாங்க. வாங்கி போட்டால் அதுகளுக்கு சரியா இருக்குங்க. நம்ம உழைப்பு வந்து இது வீண் தான் ஆகுதுங்கிறீங்க. இதே ஆள் விட்டு பண்ணால் அதுவும் பத்தாது. ஆமாங்க, அவங்க டெய்லி 600-700 ரூபாய்ங்க. அவங்க நாங்கள் அளவு விட்டுறது நாங்களே பார்த்துக்கிறது. நீங்களே பார்த்துக்கிறது, அதனால பிரச்சனை இல்லை. ஆடுகளை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஆடுக்கு இதே தாங்க, தீன் அரைக்கிறோம் இல்லைங்க, அதில் ஒரு கூட வச்சுருக்கோம், சாப்பிட்டுக்குங்க. அதே சாப்பிட்டுக்குங்க. அந்த மாடுகளை விற்கிறது அப்படியே இதுக்கு வச்சுருங்க, புல்லு பொடி போடுறேன். இல்லைன்னா அதை பார்த்து நிற்குங்க. வெயிட் ஏறுதுங்களா ஆடுங்க வந்து? வெயிட்டில் வரும். ஒரு தோராயமாக நான் கெடா வந்துட்டு வளர்றதுக்கு ஒரு வருஷம், ஒரு 1.5 வருஷம் ஆயிருங்க. அப்படிங்கும்போது என்ன வெயிட்டில் வருதுங்க? வெயிட்டு 10 கிலோ வரும். 10 கிலோ மேலே வரும். இப்போ உங்ககிட்ட வாங்குறவங்க வந்து போட்டு கொடுக்குறாங்க? மொத்தமாக வைங்க, இடக்கணக்கு வாங்குறாங்க, இடக்கணக்கு கொடுக்குறது இல்லைங்க, மொத்தமாக பேசிக்குவாங்க. ஒரு மொத்தமாக ஒரு தொகையை போயிட்டு அடிச்சுக்குவீங்க. அதுதான் கொஞ்சம் நமக்கு லாபமாக இருக்கு. இல்லாட்டி அவ்வளோதான். இந்த விவசாயத்தை மட்டும் நம்ம விடக்கூடாதுங்கிறதுனால அப்படியே பிடிச்சி இருக்கீங்க. சரிங்க. உங்களுடைய இப்போ பொன்னான நேரத்தில் உங்களோட பண்ணையை பற்றியும் உங்களுடைய விவசாயத்தை பற்றியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றிங்க. இந்த காணொலியில் ஒரு அண்ணன் தம்பி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணும், அப்படி ஒற்றுமையாக இருந்தால் நம்ம விவசாய நிலத்தையும் நம்மளும் எந்த அளவுக்கு வளர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பார்க்கணுன்னு போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.